ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த பணக்காரர் ஒருவர் பூசணிக்காய் மேல் உள்ள ஆசையில் பக்கத்து வீட்டில் விளைந்த பூசணிக்காயை திருடி விடுகிறார். இது ஊரார் அனைவரும் அறிய அவர் பெயர் பூசணிக்காய் திருடன் என்று மாறிப்போனது. அவர் வீட்டு பெயரே பூசணி திருடர் வீடு என்று மாறிப்போனது. பல தலைமுறைகள் கழிந்தும் பெயர் மாறவில்லை. இப்பொழுது அந்த வீட்டில் அவர் பேரன் வாழ்ந்து வருகிறார். அவர் காதுபடவும் பலர் பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி சென்றால் அந்த கோவில் வரும் என்பது போல் விலாசம் கொடுத்தனர். அதை கேட்ட பேரன் தாத்தா தெரியாமல் செய்த தவறுக்காக நாம் ஏன் திருடர் பட்டத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணி ஒரு ஞானியை நாடி சென்றார். அவரிடம் நடந்ததை கூறி திருத்தம் கேட்க ஞானி கூறினார், உன் வீட்டில் தினம் 100 பேருக்கு சாப்பாடு போடு என்றார். அவரும் சாப்பாடு போட ஆரம்பித்தார். ஒரு வாரத்தில் திருடன் என்ற பெயர் மாறியது. இப்போது மக்கள் அங்கே ஒரு சோறு போடுற ஐயா வீடு உள்ளது, அதிலிருந்து 3வது வீடு என்று விலாசம் கூறினர். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பேரன். நல்லதை செய், தவறு தானாக மறையும்.